this is John, physiotherapist, Freedom to Move Rehab Center, திண்டுக்கல்ல இருந்து. இன்னைக்கு ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறதுல பிசியோதெரபியோட பங்கு என்னவா இருக்குது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். முன்னதாக ரீஹாபிலிட்டேஷன் அப்படிங்கறத பத்தி உலக சுகாதார நிறுவனம் அதாவது WHO என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றாட வேலைகளை செய்வதில் வரம்புகள் உள்ள மனிதருக்கோ அல்லது வயதாவதாலோ தீராத நோய்கள் இருப்பதாலோ இந்த மாதிரியான வரம்புகள் ஏற்பட வாய்ப்புள்ள மனிதருக்கோ அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு கொடுக்கப்படுகிற சிகிச்சை முறைகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிகிச்சைகளை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது. இதை பத்தி லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். இந்த ரீஹாப் டீம்ல பிசியோதெரபிஸ்டோட ரோல் ரொம்பவே முக்கியமானதா இருக்குது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்றாட வேலைகளை செய்வதற்கு உடல் இயக்கம் அதாவது நகர்தல், இடப்பெயர்தல் போன்றவை இன்றியமையாததா இருக்குது. இவைகள்ல ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பிசியோதெரபிஸ்டோட நீட் அங்க தேவைப்படுது. பிசியோதெரபிஸ்ட் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் நோக்கமாக கொண்டு செயல்பட்டாலும் வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு வெவ்வேறு விதமான சிகிச்சைகள் கொடுக்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, பார்க்கின்சன்ஸ் அல்லது சில வகை கேன்சர்ஸ் போன்ற நோய்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கிய நிலை மிக வேகமாக குறைவதால் தற்போதைய உடல் ஆரோக்கிய நிலையை மெயின்டைன் பண்றதுக்கும் இல்ல அந்த உடல் ஆரோக்கிய நிலை குறையாம தடுப்பதற்கும் பிசியோதெரபி உதவி செய்யறாங்க. மேலும் பார்த்தோம்னா, தற்போதைய பிரச்சனையா இருக்கிற செடென்டரி லைஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல பிரிவென்ஷன் மெத்தட்ல பிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்றாங்க. அதாவது வராம தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல பிசியோதெரபி உதவுறாங்க. அதிகமா பார்த்தோம்னா, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, கம்ப்ளீட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இல்ல ஆம்புடேஷன், அதாவது ஒரு விடலின் ஒரு சில பகுதியை கட் பண்ணி எடுக்கிறது போன்ற பிரச்சனைகள்ல இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஏற்படுது. இந்த மாதிரி நேரத்துல பிசியோதெரபிஸ்ட் மாற்று வழிகள்ல அவங்களோட அன்றாட வேலைகளை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மேலும் செரிபிரல் பால்சி இல்ல ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள்ல உடல் இயக்கத்துல குறைபாடோ அல்லது இழப்போ ஏற்படுது. இவங்களுக்கு திரும்ப கத்துக் கொடுக்கிற முறைகள்ல பிசியோதெரபி உதவி செய்யறாங்க. இப்படி வெவ்வேறு பிரச்சனைகளுக்கு வெவ்வேறு விதமான சிகிச்சைகளை கொடுக்கறாங்க. இது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டும். இதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி.